காற்றாலை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சூப்பரான சுஸ்லான் எனர்ஜி கம்பெனியை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 380 ரூபாய்க்கு மேலே இருந்துட்டு கொரோனா வந்த டைம்லாம் ₹1 வந்தாங்க ஸ்டாக்கோட ப்ரைஸு. மறுபடியும் இப்போ ரிவர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 80 ரூபா பக்கத்தெல்லாம் போனாங்க. 2008 2009லாம் சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அடி வாங்கினது. மறுபடியும் இப்போ ரிவர்ஸ் ஆகி நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்காங்க. இந்த கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவு எடுக்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது என்னென்ன ரேஷியோலாம் பார்க்கணும், ரிசல்ட்டில் எதெல்லாம் செக் பண்ணணும், வெறும் நம்பர்ஸ் மட்டும் பார்க்காம அவங்களோட தொழில் எந்த அளவுக்கு க்ரோத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாவே ஓரளவுக்கு ஒரு கம்பெனி எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சுஸ்லான் எனர்ஜி இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இவங்க பார்த்தீங்கன்னா விண்டு மில் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. அதாவது காற்றாலைக்கு தேவையான ப்ராடக்ட்டு இவங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட மெயினான பிஸ்னஸ்ஸு விண்டு மில்லுக்கு தேவையான விண்டு டர்பைன் ஜெனரேட்டர் தான் இவங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ காற்றாலை அப்படின்னு எடுத்துட்டா டர்பைன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது ரோட்டார் பிளேட்ஸு, டியூபுலர் டவர்ஸு, ஜெனரேட்டர்ஸ், கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்டு, கியர்ஸு எல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு காற்றாலைனா நம்ம பார்த்தோன்னா அந்த ஃபேன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபேனில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட், அந்த ஃபேனு எல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது. நமக்கே தெரியும், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் காற்றாலை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சுற்றியே நிறைய காற்றாலை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இவங்களோட இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரினியூவபிள் எனர்ஜிக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமாக இருக்குது. இந்த செக்டருக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழல் தான் இப்போ போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு வைடு பார்க்கும்போது ரினியூவபிள் எனர்ஜிக்கு எல்லா கண்ட்ரியும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கோல்லேருந்து கரண்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னா கோல் இருக்கிற வரைக்கும் தான் அதுலேருந்து கரண்ட் தயாரிக்க முடியும். ஆனால் இந்த காற்றாலை செட் பண்ணிட்டோம்னா காற்று இருக்கிற வரைக்கும் கரண்ட் அப்படிங்கிறது நம்மளால தயாரிக்க முடியும். அதனால தான் ரினியூவபிள் எனர்ஜிக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா விண்டு ஜெனரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 17 கண்ட்ரீஸ்க்கு மேலே இவங்க விண்டு எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனி இந்த கம்பெனி தான். டர்பைனில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. S144ங்கிற ஒரு விண்டு டர்பைன் ஜெனரேட்டர் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக இந்த டர்பைன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டர்பைனை விட அதிகமான எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்தது S33 அப்படிங்கிற ஒரு டர்பைன் இருக்குது. S120ங்கிற டர்பைனை இவங்க ஜெனரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 14 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுலேயும் பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர்லேயே இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு சைடு இவங்ககிட்ட ஆர்டர் புக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட விண்ட் ஆர்டர் புக்கில் 6222 மெகாவாட்டுக்கான ஆர்டர் இவங்க விட்டு இருக்குது. இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து 29%, குஜராத்லேருந்து 21%, ஆந்திர பிரதேசில் 13%, தமிழ்நாட்டில் 11%, மகாராஷ்டிராவிலும் 11%, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா 7% ஆர்டர் இவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்களோட கிளைண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏசிசி, அதானி, ஆதித்யா பிர்லா குரூப்பு, பஜாஜ், ப்ரூக்ஃபீல்டு, கெயிலு, என்டிபிசி, ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸு, டாடா, டொரன் பார்மா, வேதாந்தா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பவர் அதிகமாக தேவைப்படுதோ அவங்க எல்லாரும் இவங்க கிளைண்ட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அவுட் சைடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% இவங்களுக்கான ரெவன்யூ வந்துக்கிட்டு இருக்கு. யூரோப்லேருந்து 1%, யூஎஸ்ஏ அண்ட் கனடாலேருந்து 1% ரெவன்யூ வந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய இந்த கம்பெனி 2008 என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா நிறைய கம்பெனி அக்யூர் பண்ணாங்க. அதனால நிறைய கடன் வாங்கினாங்க. அதனால தான் நிறைய கடனில் போய் இவங்க போய் சிக்கிக்கிட்டாங்க. இப்போ அந்த கடனில் இருந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 380 ரூபாயில் இருந்ததெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2020 ₹1 போனாங்க. ஆனால் 2014 கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் தான் நம்மளோட ரினியூவபிள் எனர்ஜிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. கரெக்டாக இந்த கம்பெனிக்கு அது ரொம்ப நல்லதாக போச்சு. 2014 தான் விண்ட் டர்பைன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% மார்க்கெட் ஷேர் இந்த கம்பெனிக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இப்போ ஸ்டடியாக பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க.
இதாங்க அந்த கம்பெனியோட பிஸ்னஸ். அடுத்தது இவங்களோட ரேஷியோ வந்து பார்த்துடலாம். ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 53 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 11 மடங்குக்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 72,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 22 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 35 இருக்கு. புக் வேல்யூ ₹5.78. டிவிடெண்ட் எதுவும் தரல. ROC 32%, ROE 41%, ROIC 33%, OPM 18% இருக்கு. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேலையை பொறுத்த வரைக்கும் 26 வந்து இருக்கு. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.11 வந்துருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 0.05. இவங்களுக்கான கடன் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டாங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 9 வந்து இருக்கு. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரேஷியோ. EPS வந்து பார்த்தீங்கன்னா 2.38 இருக்கு. இந்த EPS வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக வந்து சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டைல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ல வந்து இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டைல்யூஷன்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. புதுசாக ஷேர் வந்து கொண்டு வருது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் ஒரு 100 ஷேர் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு காசு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஒரு 50 ஷேரை கொண்டு வருவாங்க. அதனால் அந்த கம்பெனிக்கு கீழே 100 ஷேர் இருந்த இடத்துல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 150 ஷேர் இருக்கும். அது வந்து டைல்யூஷன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். இந்த மாதிரி டைல்யூஷன் பண்ணும்போது EPS வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பாருங்கள், ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட்டாக 100 கோடி வருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ஷேர் இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு ஷேரோட EPS வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ டைல்யூஷன் பண்ணுறனால கிட்டத்தட்ட 10 கோடி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ஷேராக வந்து மாற்றுறாங்க. ப்ராஃபிட்டு 100 கோடி வருது அப்படின்னா EPS அப்படிங்கிறது 1 வந்து இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூஷன். இதை நம்ம இப்போ ஏன் பார்க்குறோன்னா, சுஸ்லான் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூஷன் பண்ண வந்து ஆரம்பித்தாங்க. அதாவது நிறைய ஷேர் அவங்க கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. புது ஷேராக அவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கொண்டு வந்தாங்க. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ரைஸுக்கு வாங்குறோம், மேலே போடணும் விற்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து புரியாது. ஆனால் லாங் டேர்மில் பெரிய இன்வெஸ்டர்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ அவங்கக்கிட்ட 1 கோடி ஷேர் இருக்கும் போது அந்த கம்பெனியில் இவங்களோட ஓனர்ஷிப் வந்து 1% இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கம்பெனி புது ஷேர் அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரனால அந்த ஓனர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இதனால் பெரிய இன்வெஸ்டர் கண்ட்ரோல் அந்த கம்பெனி வந்து போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவாக இருக்குது. அடுத்தது EPS குறையிறனால அந்த கம்பெனியோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதனால் ஸ்டாக்கோட ப்ரைஸும் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனியில் என்ன பிரச்சனைனா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்கிறாங்க. 2 வருஷம் நல்ல ஒரு லாபம் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாபம் வந்து குறைஞ்சிரும். 2007 இப்போ 2026 வரைக்கும் இந்த கம்பெனியில் என்ன நடந்திருக்குன்னா, 2007 2010 வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து இருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்காங்க, வாங்கி போட்டோம்னா நல்லா கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி 2007 to 2010 வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் 2011 2020 வரைக்கும் அந்த கம்பெனி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அதை பற்றி பேசி நிறைய கம்பெனி வந்து அக்வயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இப்படிலாம் நியூஸில் டெய்லி அதை பற்றி பேசி ஒரு ஹைப்பை வந்து கொண்டு வந்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஹைப்பை கொண்டு வந்து எல்லாத்தையும் வாங்க வச்சு எல்லாம் மாட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. 2021 இப்போ 2025 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரெக்கவரி வந்து ஆகிட்டு இருக்கு. என்ன இது வந்து ஒரு சைக்காலிக்கல் செக்டர் மாதிரி மாறிடுச்சு. அது ஏன்னா அப்படிங்கிறது வந்து அடுத்து வந்து சொல்கிறேன். அடுத்தது நம்ம இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,403 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து கொடுத்துருக்காங்க. 3,548 கோடி நெகட்டிவ். 2015 இவங்க வந்து நெகட்டிவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 17 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் 2018 19 20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ச் 2025 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 10,890 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்க 2,072 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது லாஸ்ட் 3 வருஷமா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2014 15 ஏகப்பட்ட சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 கோடி தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம வந்து முதலீடு வந்து பண்ணும்போது வருஷம் சேல்ஸும் அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து எப்போ வந்து முதலீடு பண்ணணும். ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. 2 வருஷம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகுது. மேபி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸில் இருந்து கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு லாஸ்ட் 3 வருஷமாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. அடுத்தது நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள் ஈக்விட்டி கேபிட்டல் அப்படிங்கிறது பாருங்கள் வருஷம் அதிகமாகிட்டே வந்து இருந்திருக்கு லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக. அதாவது இவங்களோட ஷேர் வந்து கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,116 கோடி இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து இருக்குது. கடன் வந்து 397 கோடி இருக்குது. இதுக்கு முன்னாடி 2014-15 வந்து பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது 17,000 கோடி அவங்ககிட்ட காசே இல்லாமல் இருந்தது. இப்போ தான் ஒரு லாஸ்ட் 3 வருஷமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வும் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க.
ஃபிக்ஸ்டு அசட்டை பொறுத்த வரைக்கும் 1776 கோடியில் வந்து இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட் 2-3 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். முன்ன பார்த்த மாதிரி லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth நெகட்டிவ்ல இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 8% இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக நல்ல ஒரு சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 14%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட 14% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்திருக்கும். அதே மாதிரி இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட 11.73% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. மார்ச் 2017 21% இருந்துச்சு. அதாவது இவங்க ப்ரொமோட்டரும் அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரொமோட்டர் வந்து ஷேர் ஹோல்டிங்கை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கும். எஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா 23.85% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. டிஎட் வந்து பார்த்தீங்கன்னா 9.18%. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 55.23% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இருக்குது. இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் வந்து கம்மியாகிறது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பீப்பிள்கிட்ட தான் 55% ஷேர் ஹோல்டிங் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. இதுக்கு பதிலாக எஃப்ஐடி வந்து அதிகமாகணும். இல்லைனா ப்ரொமோட்டர் அவங்க ஷேர் ஹோல்டிங் அவங்க வாங்கினாங்க அப்படின்னா ஓகே கம்பெனி வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஃபியூச்சர் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் ப்ரொமோட்டர் வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவாக தான் வந்து இருக்குது. அடுத்தது இந்த ஸ்டாக்கோட 2007 இருந்து 2025 வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாங்க. 2007 வந்து பார்த்தீங்கன்னா 13,000 கோடி சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நெட் ப்ராஃபிட் 1000 கோடியாக இருந்திருக்கு. அப்போ EPS வந்து பார்த்தீங்கன்னா 8.5 வந்து இருக்குது. அப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் 355 இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் 19,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 1200 கோடி அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EPS வந்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட 9 இருந்திருக்கு. ஆனால் அப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் 57 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது சேல்ஸ் வந்து அதிகமானாலுமே நெட் ப்ராஃபிட்டும் அதிகமானாவே இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க அக்விசேஷன் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க, ரொம்ப கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு இதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டாக் அவங்க வித்துட்டு வந்து வெளியே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எல்லாமே நெகட்டிவ் ரிட்டர்ன் தான். 2009 லாஸ்ட்டில் 2000 கோடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2010 1500 கோடி வந்து லாஸ் ஆகிருக்கு. EPSன்னு பாருங்கள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 10 ரூபா 20 ரூபா EPS வந்து குறைஞ்சிருக்கு. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இப்போது 2025 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 14,965 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 3,231 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. EPS இப்போ பார்த்தா கூட 2.36 தான் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி 60 ரூபா 70 ரூபா வரைக்கும் தான் இப்போ வந்து சுற்றிட்டு இருக்கு. இது கரெக்டு தாங்க. ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது இப்போ வந்து லாஸ் போயிட்டாங்க, இப்போ பேங்க் கரெக்ட் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து EPS சேல்ஸு நெட் ப்ராஃபிட் இது 3 இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு கம்பெனியில் தான் நம்ம எப்போ வந்து முதலீடு பண்ணோம். ஆனால் இந்த கம்பெனி அப்படி கிடையாது. 2 வருஷம் நல்லா ஒரு பூமில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெட் சேல்ஸ் குறைய அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிரும். இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் 53 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2007 வாங்கியிருந்தா கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 56% நெகட்டிவ் தான் இருப்போம். இதுவே இந்த கொரோனா டைமில் 1 ரூபாய்க்குலாம் இருந்துச்சு. அப்போ வாங்கியிருந்தா 53 மடங்கு கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு நல்லா அதிகமாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன அனலைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்கிறேங்க, நிறைய பேர் இந்த ஸ்டாக்கு வேறு 53 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு, 100 ரூபாய்க்கு கீழே இருக்குது அதனால வாங்கலாம் அப்படின்ற அவங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் இப்போ சுஸ்லான் எனர்ஜியில் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அப்படி முடிவு பண்ணக்கூடாது. ஒரு இன்வெஸ்டாக நம்ம வந்து யோசிக்கும் போது அந்த தொழில் வந்து நல்லா பண்ணுறாங்களா அந்த கம்பெனி, அந்த தொழில் வந்து கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னு பார்த்தா பண்ணோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸில் இருந்தாலுமே இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. 2 வருஷம் நல்லா பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆளை காண போயிடுறாங்க, நெகட்டிவ் போயிடுறாங்க, மறுபடியும் 2 வருஷம் நல்லா பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு காசு தேவைப்படும் போது புது ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணாமல் இவங்களோட ஆப்ரேஷன் வந்து அதாவது இவங்களோட தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதுக்கு பதிலாக இவங்களுக்கு காசு தேவைப்படணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா புது ஷேரை கொண்டு வந்து காசை வந்து வாங்கியிருக்காங்க. ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி இல்லாமல் இருக்காங்க. அதாவது ஒரு தொழில் நம்ம பண்ணோன்னா அந்த தொழிலிருந்து தான் அதிகமான பணத்தை நம்ம வந்து சம்பாதிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணால் நான் வெளியேருந்து நான் வந்து கடன் வாங்குறேன், அதிலேருந்து என் தொழில் வந்து போடுவேன் அப்படின்றலாம் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. நம்மளே ஒரு டீ கடை நடத்தினா கூட அந்த டீ கடையிலேருந்து அதிகமான வருமானத்தை கொண்டு வர தான் பார்க்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கடன் வாங்கிட்டு நம்ம பேங்க்கில் போய் கடன் வாங்கிட்டு அந்த தொழில் நடத்தினேன் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் லாஸ் தான் வரும். அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் நிறைய இது பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து இவங்க வந்து நெகட்டிவில் காட்டுவாங்க, இல்லைன்னா 0% டேக்ஸ் வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. டேக்ஸே இவங்க வந்து கட்டாமல் தான் இருப்பாங்க லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில். அது காரணம்னா அந்த அளவுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கு. அது கணக்கில் காமிச்சிட்டு இன்னும் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து பே பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளுங்க, ஒரு கம்பெனி இந்த மாதிரி ரொம்ப கீழே போயிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது அவங்களோட EPS, அவங்க நெட் ப்ராஃபிட்டு, நெட் சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth இதெல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவேன். இப்போதைக்கு 53 ரூபாய்க்கு தான் கிடைக்குது இந்த ஸ்டாக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டேன். வேற ஒரு கம்பெனி வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு
வேற ஒரு கம்பெனியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணுவேன். இந்த கம்பெனி பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது உங்களோட விருப்பம் தான். ஒரு கம்பெனியில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு முதலீடு பண்ணுங்கள். வெறும் நியூஸ் மட்டும் பார்த்துட்டு வெறும் ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு எப்பயுமே ஒரு முடிவு வந்து எடுக்காதீங்க. இன்வெஸ்டர் மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்து எடுங்க.